நேஷனல் பார்க் ஒரு ஸ்கேன் ரைஸ் ஆக்சுவலாக வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். இல்லை தமிழ்நாடு ரைஸ் ஆக்சுவலாக வந்து நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம். 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஸோ சரி நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஒரு பஸ்ஸு உள்ளே போச்சு. அவங்களாவே நிறுத்தி வா ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி ஏற்றி டிக்கெட் எடுத்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது மாதிரி வந்து இன்னும் லேட் ஆகும், இங்கேயாவது நடந்து போனீங்கன்னா அங்கே போய் உங்களுக்கு டயர்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜிபேலாம் இருக்குது. ஸோ நான் அவர் ஜிபேயில் தான் பே பண்ணார். ஆக்சுவலாக வந்து நாங்கள் கர்நாடகா நினச்சிட்டு அவர் வந்து ஆதார் கார்டு இருக்கான்னு தாரணிகிட்ட கேட்டார். இல்லைன்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இல்லை 2 கிலோமீட்டர் தான் காமிக்குது அப்படின்னு சொன்னோம். 2 கிலோமீட்டர்லாம் இல்லை, அதுக்கு மேலே இருக்குது. இன்னும் உள்ளே போகணும் ஃபாரஸ்ட்டுக்கு. அங்கே போய் வேறு நீங்கள் நடக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு டயர்டாகிடும். அதனால் நான் பஸ்ஸில் ஏறி உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து விட்டுருக்காரு. ஸோ இப்போ இங்கேருந்து எங்கே போகணுன்றதை நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுறேன். இப்படி ஒரு இன்ட்ரோ இந்த வீடியோக்கு அமையும் நான் நினைக்கல. இது வரைக்கும் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து இப்படி வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் வந்து பனார்கட்டக் பஸ் பிடிச்சி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட்டு சஃபாரி இதெல்லாம் போக போகிறோம். அந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்குது. இங்கே தான் ஆக்சுவலாக பஸ் வரும். ஸோ இப்போ தான் வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ரியல் கண்டென்ட் இந்த மாதிரி ஃபன்னாக செம்மையாக பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படி வீடியோ கண்டினியூ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்கள். கைஸ் இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. ஸோ பஸ் ஸ்டாப்பில் வந்து 366 நிற்கிது. அப்புறம் 365J வந்து போகுமா. ஸோ நம்ம அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினோன்னே அப்படி இங்கே ஒரு நேராக ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது. பனார்கட்டா பயாலஜிக்கல் பார்க் டிக்கெட் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த சைடு தான் போனோம். இந்த பயாலஜிக்கல் பார்க்குன்னு சொல்லுவாங்க, ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயாலஜிக்கல் பார்க் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அங்கே ஜூவில் வந்து சஃபாரி ப்ளஸ் வந்து ஜூ, அது இல்லாமல் வந்து அந்த அனிமல்ஸை வந்து அங்கே ரீஹேபிலேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அனிமல்ஸை பார்த்துக்கிறதுக்காக அங்கே ஃபீடிங் பண்ணுறது அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் சேர்த்த ஒன்று தான் வந்து பயாலஜிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே தான் இந்தியாவில் வந்து இங்கே தான் பட்டர்ஃப்ளை பார்க் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா ஓப்பன் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்காக 1979 எப்போயோ இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 79க்கு அப்புறம் தான் இந்த பனார்கட்டா ஜூவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 79 பாருங்கள், 30, 20, 50 வருஷம் ஆச்சு இந்த ஜூ வந்து. ஸோ இப்போ தான் நம்ம ஜூக்குள்ளே போக போகிறோம்னு நினைக்கிறேன். இது எனக்கு புரியவே இல்லை. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ நான் போய் பார்க்குறேன், நான் கேட்குறேன். முதல்ல தெரிஞ்சு கர்நாடகா டூரிசம்னு போட்டு அவங்க ஒரு பஸ் நிற்கிது. நான் முதல்ல பார்க்குறேன். அந்த பஸ்காரன் அவர் கேட்டதுக்கு அவர் இப்படி தான் சொன்னார். இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். பயாலஜிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லி இங்கே தான் போட்டிருக்கு. ஸோ பனார்கட்டா பயாலஜிக்கல் பார்க் கரெக்டாக தான் வந்திருக்கோம். இங்கே வந்து கிளாக் ரூம் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது, டிக்கெட் எடுக்கிறது, பயாலஜிக்கல் பார்க்கு எல்லாமே இங்கிட்டு போனோம். ஸோ நான் ஏசி பஸ்ஸில் வந்து சஃபாரி போனோம் அப்படின்னா 420 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி அப்படியே காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள். ஸோ நான் ஏசி பஸ்ஸில் வந்து நீங்கள் சஃபாரி போனோம் அப்படின்னா 420 ரூபா வந்து அடல்ட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சைல்டுக்கு 260 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 310 ரூபா. ஏசி பஸ்ஸில் போகணுன்னா 740 ரூபா. ஜீப்பில் அது மாதிரிலாம் நீங்கள் போகணுன்னா 3900, 4500, 3500 அது மாதிரி இருக்குது ஏசி பஸ்லாம். ஸோ அது வந்து ஆமாம், ஜூ ப்ளஸ் வந்து சஃபாரி போகணும் மட்டும் நீங்கள் போகணும் அப்படின்னா கேமரா டோட்டலாக. ஓகே. இப்போ நமக்கு ஜூ, சஃபாரி, பட்டர்ஃப்ளை பார்க்கு, கேமரானா 740 ரூபா. இப்போ நமக்கு என்ன போகிறோம்னா நம்ம நான் ஏசி பஸ்ஸு ஜூ ப்ளஸ் சஃபாரி போகிறனால 420 ரூபா ஒருத்தருக்கு. ஸோ ப்ளஸ் கேமரா வச்சுருக்கனால எவ்வளோ ஆகும் தெரில. இது வந்து வீக் டேஸ்க்கு ஒன்று, வீக்கெண்டுக்கு ஒன்றுன்னு வரும். ஸோ இப்போ பார்த்த நம்ம ப்ரைஸஸ்லாம் வீக்கெண்டு ப்ளஸ் கவர்மெண்ட் ஹாலிடே வந்தால். இங்கே வீக் டேஸ் வந்தீங்க அப்படின்னா அதே அடல்ட்டுக்கு வந்து 370 ரூபா தான். ஸோ இங்கே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி இப்படியே வந்து பே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் போய் பார்க்குறேன் எந்த இடத்துல எங்கிட்ட வந்து என்ட்ரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்படி ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் கைஸ். இங்கே தான் பார்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க போல். மணி இப்போ 9 தான் ஆகுது. ஸோ நம்ம ஆன்லைனில் வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் வந்து போகிறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா காம்போ டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து புக் பண்ணி கொடுத்தேன். புக் பண்ணேன் வாட்ஸ்அப்பில். இங்கே இந்த QR ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்பில் வரும். வாட்ஸ்அப்பில் வந்தோடனே நம்ம டிக்கெட் புக் பண்ணுறது. ஸோ சஃபாரி ப்ளஸ் ஜூ கொடுத்தேன். சஃபாரி வந்து எந்த டைம் அப்படின்னு கேட்டுச்சு. 9:30 கொடுத்தேன். பார்க்கே 9:30 தான் ஓப்பன் ஆகுது. பட் ஆனால் அந்த டிக்கெட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இந்த QR இனிமேல் உங்களுக்கு யூஸ் ஆகாது. அந்த QR நான் காமிச்சாலும் ஒன்றும் இல்லை. 15 மினிட்ஸ் ப்ரியராக வா.
அதாவது 15 நிமிஷம் ஸ்லாட்டுக்கு 15 நிமிஷம் முன்னாடி வா அப்படின்னு சொல்லுது. என்னோட ஸ்லாட்டுக்கு 15 நிமிஷம் எப்படி முன்னாடி வர முடியும்? ஏன்னா 9:30 தானே பார்க்கே ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் சில பேர்லாம் உள்ளே போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம போய் கேட்போம் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்ப்போம் கைஸ். அங்கே போய் பார்த்தா தான் வந்து தெரியும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா என்ன முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் நம்ம உள்ளே வந்த உடனே சஃபாரி வந்து லெஃப்ட் சைடு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ சஃபாரிக்காக வேகமாக உள்ளே போயிட்டுருக்கோம். சஃபாரி வந்து 9:30 ஸ்லாட்டு புக் பண்ணியிருக்கேன். அது 9 o'clock வர சொன்னாங்க. சஃபாரிக்கு தனியாக இங்கே ஸ்கேன் பண்ணுமோ? இல்லை அது சும்மா தான் இருக்குது. ஸோ அது சும்மா தான் கைஸ் இருக்குது. நான் கூட அதுக்கு ஸ்கேன் பண்ணுமோ என்ன நினச்சேன். இது வேகமாக வாதாருன்னு. ஸோ கைஸ் இங்கே வந்து கேட்குறாங்க ஈஸியாக நான் ஈஸியாக என்னன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு நான் பக்கத்தில் போய் உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் பஸ்ஸுக்கு போகிறதுக்காக நின்றுருக்கோம். நம்ம செலக்ட் பண்ணுற சீட்டு கிடைக்காது. கிடைக்கிற சீட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். போகிறதுக்குள்ள அந்த பஸ்ஸு ஃபுல் ஆகிடுச்சுன்னா வேறு பஸ்ஸில் விடுவாங்க இல்லை. கைஸ் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். பஸ்ஸு வந்து கிளம்பிடுச்சு கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். நல்லா முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணுறேன். இல்லை இந்த இதை அப்படி வச்சு. ஸோ நான்ஏசி பஸ்லாம் ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு பஸ்ஸாக எடுக்குது. ஸோ 2 அடல்ட்டாக வந்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு ஜன்னல் சீட்டு கன்ஃபார்ம். ஸோ அதான் ப்ராசஸ்ஸு. 2 பேரால் ஜன்னல் சீட்டில் உட்கார முடியும். கிடைக்கிற சீட்டை எடுத்துகிட்டு நம்ம உட்காந்துக்க வேண்டியதான். ஸோ இதில் தான் அந்த ஜீப்பில் நம்ம காரில் போனோம் அப்படின்னா அது ஸோ இதுதான் அப்படியே போகிறோம். ஃபஸ்ட்டு சஃபாரி ஃபஸ்ட்டு தான் போகிறோம் நம்ம. முன்னாடி ஒரு டிரைவர் போயிட்டுருக்கு. அது அவங்க வந்து வண்டியை ரைஸ் பண்ணி அதை வேகமாக போ அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. பட் ஆனால் எந்த சைடு வருதுன்னு பார்க்கலாம். அந்த சைடு வரும் தாரணி எடுதாரணி அந்த சைடு தான் வரும். அந்த சைடு தான் கேமரா ஆட்டி ஃபோக்கஸ் வந்து இந்த இதுக்கு தான் இதாகிடுது. அது பயந்துட்டு ஓடுது. பயப்படுதா இல்லை? செம பெருசாக இருக்குது அது. கண்டிப்பாக இந்த சஃபாரி ரைடு வருது. வந்து கண்டிப்பாக நீங்களும் வாங்க. ஃபஸ்ட் ஸ்லாட் வந்து புக் பண்ணி வாங்க. இப்படி நடக்குது. எனக்கு தெரிஞ்சது வேறு எங்கிட்ட போகணுன்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு எங்கேயும் நின்றுட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி டென்ஷனாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு நான் போடுறேன்டா, ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பக்கத்தில் வருது லீவ் போடு லெப்பர்ட். நான் நேரில் பார்க்குறேன் முதல் லெப்பர்டு உள்ள பக்கத்தில். வேன் பக்கத்தில் வருது. வேனுக்கு முன்னாடி போயிடுச்சு. வேனுக்கு முன்னாடி நடந்து போயிடுச்சு கைஸ். அடுத்து இன்னொரு பஸ் தான் அங்கே வந்துட்டுருக்கு. இங்கே வரங்க கைஸ். இந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்கு.
வரும் வயசு உள்ள பக்கத்தில் உட்காந்துருச்சு. இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல லைன் உள்ள உட்காந்துருக்கு பாருங்க. தெரியுது எவ்வளோ உள்ளே ஒன்று இருக்குது, வெளியே ஒன்று இருக்குது லைனு. அவ்வளோ குட்டியாக இருக்குது. இது எப்படி அவ்வளோ பெரிய மானம் அடிக்குது? பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது சார். பார்க்கறதுக்கு அங்கேருந்து ஒரு கப்பு, ஒரு குட்டி லைன் வருது உள்ள அந்த இடத்துல இருக்கு. நீங்கள் இது மாதிரி ஃபஸ்ட்டு ரைடே வந்துட்டீங்க அப்படின்னா சஃபாரியில் இது மாதிரி இல்லை அனிமல்ஸ்லாம் ஈஸியாக ஸ்பாட் பண்ணலாம். ஏன்னா இனிமேல் தான் உங்களோட தூங்க போகிற டைமே வரும். அவங்களுக்குள்ளே ஓடி விளாண்டுட்டு இருக்காங்க கைஸ். இந்த இங்கேயும் நன்றிருக்கு. சூப்பர். கைஸ் அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு நம்மளோட சஃபாரி ரைடு. ஸோ அவ்வளோதான், எல்லாருமே இறக்கிவிட்டாங்க. எல்லாருமே இறங்கிட்டோம். இப்போ இறங்கி போயிட்டுருக்கோம். சஃபாரி ரைடு முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ நம்ம வந்து ஜூக்கு போகலாம். ஒரு 3/4 மணி நேரம் வந்துச்சு கைஸ். 9:30 எடுத்தாங்க. ஒரு 9:45 வரைக்கும், சாரி 9:30 எடுத்தாங்க. 10:15 வரைக்கும் சஃபாரி ரைடு ஓடி இருக்கும். ஸோ நம்ம ஜூக்கு அடுத்து எப்படி போகிறது என்னன்னு சொல்லி எல்லாம் பார்க்கலாம். அடுத்தடுத்து வேன் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு இதுலேயே போயிட்டீங்கன்னா மேக்ஸிமம் இதாக இருக்கும். அடுத்து டிக்கெட் செக் பண்ணி அப்படியே வந்து ஜூக்குள்ளே விடுறாங்க கைஸ். இப்போ நம்ம ஜூவில் போயிட்டு ஒரு அனிமல்ஸாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இங்கேயே லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இங்கேயே வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைகர்லாம் பக்கத்தில் பார்த்தோம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் சூப்பராக இருந்திருக்கும். நிறைய இடத்துல வீடியோ வந்து ஷேக் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா கரெக்டாக ஸ்டெபிலிட்டி இல்லாமல் அந்த வீடியோவே பிளராக கூட இருந்திருக்கும். ஸோ வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஜூ ஃபுல்லாக கவர் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த இதிலே வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஆக்சுவலாக எல்லா அனிமல்ஸையும் பக்கத்தில் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் ஜூவில் வந்து தூரமாக பார்த்தாலும் நல்லது தான், ஓகே தான். பட் இருந்தாலும் பார்ப்போம் ஜூவில் நம்மளால் எப்படி ஸ்பாட் பண்ண முடியுது. டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த சுப்பிரமணியெல்லாம் பார்க்கலாம். லியோவில் வந்து சுப்பிரமணியெல்லாம். ஸோ எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.